விஷால் சாருடைய உங்களுக்கு வந்து ஃபேவரட் படம்னா என்ன படம்? செல்லமே. செல்லமே இல்ல, யோகிடா எங்க இருந்து ஆரம்பிச்சது? யோகிடா வந்து நான் கபாலி பண்ணதுக்கப்புறம் அது விமனாகவே எனக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரெனஸான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. லைக் ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேஜாக டயலாக் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்றது மனசார நான் நினச்சி ஒர்க் பண்ண ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் முடிஞ்சு வெளியே வரத்துக்குள்ள ரெண்டு நின்றுச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? அதை சொல்கிறது கூட சக்தி கிடையாது, அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு பையனுக்கு நிகராக ஒரு பொண்ணு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபிசிக்கலாக ஐ ட்ரெயின்ட் அ லாட். போலீஸ் கேரக்டர் பண்ண போறீங்க தன்ஷிகா, நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு போலீஸ் கேரக்டர் சொன்னாங்க, மேல் கேரக்டர் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு? ரஜினி சார் கொஞ்சம் ஃபைட்ஸ்லலாம் கொஞ்சம் மிமிக் பண்ணேன். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா. 2009 வந்த பேராண்மை திரைப்படத்தின் மூலமா தன்னை எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் நிரூபிச்சு, அப்படியே 2016 பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டாருக்கே மகளா நடிச்சு ஒரு கண்ணில் ஒரு கையில் அப்படியே ஒரு கன்னோட ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அங்கேருந்து கட் பண்ணி 2026 வந்தோம் அப்படின்னா 2 கையில் கன்னோட எல்லாரையும் அப்படியே அழகாக சூறையாடக்கூடிய இன்னைக்கு நம்ம கூட சாய் தன்ஷிகா அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தொடர்ந்து படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படிங்கிறது. யோகிடா எங்க இருந்து ஆரம்பிச்சது? நம்மளும் அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். யோகிடா வந்து நான் கபாலி பண்ணதுக்கப்புறம் நிறைய வேறு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோகிடா வந்து அந்த கதையோடு வந்தார் கௌதம் கிருஷ்ணா. என்னோட அங்கிள் இனிஷியலாக இந்த ஃபிலிம் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஹி வாஸ் இன்வால்வ்ட். அதுக்கப்புறம் தான் சிவகணேஷ் அவர் வந்து ஃபினான்ஸ் பண்ணி செந்தில் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். தட்ஸ் ஹவ் இந்த 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 கான்செப்டை கேட்டதுக்கப்புறம் திஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன இந்த சீன்ஸுக்கெல்லாம் எப்படி, ஏன்னா நார்மலாக நம்ம ஃபிலிம்ஸ் பண்ணுறதெல்லாம் விட இதில் வந்து கொஞ்சம் மெனக்கடல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆஸ் எ விமனாகவே எனக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரெனஸான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. லைக் ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேஜாக டயலாக் பேசுகிறதா இருக்கட்டும். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஐ வாஸ் தேர். ஷியாஜி ஷிண்டே, கபீர் சிங்கெல்லாம் வேறு நடித்தாங்க. அவங்களும் வந்து டன் அமேசிங் பார்ட். ஒரு 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 கரேஜியஸான ட்ரை தான் இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸ் மத்தியில் ஒரு உமன் செட்ரிக் வரதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இஃப் ரிசீவ்ட் வெல், டெஃபினட்டாக நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அப்படி இவங்க முன் வந்ததே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்றது மனசார நான் நினச்சி ஒர்க் பண்ண ஒரு. ஓகே, உங்களோட பெஸ்ட் அப்படின்னும் பொழுதே ட்ரெய்லரில் பார்த்த விஷயமே என்னென்னா, சாய் தன்ஷிகா ஒரு 2 நிமிஷம் கூட சும்மா நிற்க வைக்கல. விமன் சென்ட்ரிக் மூவியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவங்களுக்கான அந்த ஆசை பாசைகள் எல்லாத்தையும் அழகாக காட்டுற விஷயங்கள் இருக்கும். சாய் தன்ஷிகா எங்கே நின்னாலும் ஒன்று அந்த 2 வில்லனை போட்டு அடிப்பாங்க, இல்லை ஒரு போலீஸ் கேரக்டர் யாரோ ஒருத்தர் அவங்கள போட்டு பலார்னு அவ்வளோ ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க சும்மாவே இருக்க விடல, ஏதாவது ஒரு யாரையா போட்டு அடிக்க சொல்றாங்க இருந்தாங்க. இல்லை, நாட் ஜஸ்ட் ஹிட்டிங், இட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் இல்லைங்களா. நம்ம த்ராஷிங் அ வில்லன், அது வந்து நம்ம வந்து ஹீரோஸ் அவங்கள பார்த்து மட்டும் நம்ம வந்து அது மட்டும் இல்லை, ஹீரோயின் கூட பண்ண முடியும். கமர்ஷியலாக வந்து யூனோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகே. அண்ட் சீன்ஸும் அந்த மாதிரி இருக்கும், கதைகளத்தோட சீன்ஸும் ஒவ்வொரு ஃபைட்ஸும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. அடிக்கிறது என்ன எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஆல்சோ. ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுறது இட்ஸ் குவைட் டஃப். ஓகே, அந்த எப்போவுமே நம்மளுடைய படத்துக்கு ஒரு மெனக்கெடல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபுல்லாக சண்டை காட்சி ஆக்ஷன்ஸாக இறங்குறப்போ கூடுதல் மெனக்கெடல் இருந்துச்சு. ஆமாம், 7 ஃபைட் சீக்வன்சஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள்லேயே வந்து நாங்கள் 3 ஃபைட்டு பிளான் பண்ணி பண்ணோம். ஓகே, ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் முடிஞ்சு வெளியே வரத்துக்குள்ளே பெண்டு நின்றுச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? அதை சொல்கிறது கூட சக்தி கிடையாது, அந்த அளவுக்கு இருந்தது. ஓகே, கபாலிலையுமே ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அதை விட இது அதிகமாக இருக்குல்ல. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சா? ஓகே, கபாலியில் பண்ணியாச்சு, கொஞ்சம் இதுலேயும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா?
கபாலியில் அதான் நான் பிகினிங்லேருந்து ட்ரெயின் பண்ணதால நான் அதிலே அந்த ட்ரைனிங்கில் இருந்தேன். பட் இந்த ஃபிலிமுக்கு ஸ்பெஷலாக என்னை ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே. ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு பையனுக்கு நிகராக ஒரு பொண்ணு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபிசிக்கலாக ஐ ட்ரெயின்ட் அ லாட். ஓகே. ட்ரெயின் பண்ணி பண்ணேன். அண்ட் ஜனங்க தான் February 6th பார்த்துட்டு சொல்லணும் எப்படி அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவங்க தான் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ரொம்ப அழகா வந்திருக்குன்ற பட்சத்துல போலீஸ் கேரக்டர் பண்ண போறீங்க தன்ஷிகா, நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்கன்னு யாராவது ஒரு போலீஸ் கேரக்டர் சொன்னாங்களா? மேல் கேரக்டர் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு? நான் ரஜினி சார் கொஞ்சம் ஃபைட்ஸ்லலாம் கொஞ்சம் மிமிக் பண்ணேன். பட் நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்கு. எனக்கு வந்து சிங்கம் படத்துல சூர்யா வந்து கையை முடிக்க ஒரு குத்துவார் தெரியுமா, போய் அந்த கம்பத்துல விழுவாங்க, அந்த மாதிரி ஒரு காட்சிகளா இருந்துச்சு. அதான் மோஸ்ட்லி வந்து அவரை கொஞ்சம் இமிட்டேட் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் நான் எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் பாடி லாங்குவேஜ் நான் கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம முன்னாடி பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்களே ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியை கொண்டு வராங்க அப்படிங்கிறப்போ ப்ரொடியூசர்ஸோடைய சைட்லேருந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஏங்கிற ஒரு காரணம் நீங்கள் நினைக்க? ஒன்றும் இல்லை, நல்லா ரிசீவ் பண்ணாங்கன்னா, நல்லா ஓகே ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணாங்கன்னா, மேற்கொண்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ இட்னு நினைக்கிறேன். ஆனால் விமன் சென்ட்ரிக் மூவின்னு வரும்பொழுதுமே நிறைய ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஒரு பெரிய முகம், ஃபெமிலியரான முகம், அவங்கள மட்டும்தான் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுல. ஏன்னா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது யாரையும் நம்ம பிஸ்னஸ் வைஸ் தான் பார்க்கணும். இட்ஸ் பியூர்லி அ பிஸ்னஸ் தானே. இப்போ இவங்கள வச்சு இவங்க படம் எடுத்தால் பிஸ்னஸ் ஆகுது அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு மெனக்கெடல் பண்ணுறோம், நம்மளுக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது, ஓகே, அண்ட் வேலையும் நம்ம சின்சியராக பண்ணுறோம். தட்ஸ் ஹவ் டெஃபினட்டாக இட்ஸ் அ பிஸ்னஸ் ஓரியன்டட் தான். அண்ட் எல்லா படங்களும் பிஸ்னஸ் ஓரியன்டாக வச்சு பண்ணுற படங்கள்லாம் ஓடிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ஓடுறதெல்லாம் கிடையாது. வச்சு பண்ணுற சில ஃபிலிம்ஸ் ஓடுது. தெர் ஆர் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த கிரகிச்சிட முடியாது. பிகாஸ் ஸ்டோரி அது எல்லாமே பேக் ஆகணும், ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணணும். எப்போவுமே ஓகே பெரிய உங்களை போட்டால் ஓடுது, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறவங்கள போட்டால் ஓட மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி படம் நல்லா இருந்தால் ஓடும் அவ்வளோதான். ஓகே, ட்ரெய்லரில் பார்க்கும்போது மனோபாலா சாரை வந்து ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஆமாம். ஓகே, இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட்? எவ்வளோ தூரம் மனோபாலா சார் வந்து இந்த படத்தில் ட்ராவல் ஆகியிருக்காரு? மனோபாலா சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய வருவார். த்ரூஅவுட் த ஃபிலிமே வருவார், அங்கங்கே வருவார். வி ஹேட் அ வெரி நைஸ் டைம் ஷூட்டிங். அவர் ஹி யூஸ் டு ஷேர், அவர் ஃபன்னியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர் இடையில இதானது. பட் யா ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹி ஆக்டட் கடைசியாக நடிச்சுட்டு. ஆமாம், அதில் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து டெஃபினட்டாக எவ்ரிபடி வில் லைக் இட். ஓகே, நைஸ். ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து நாங்கள் வந்து சாய் தன்ஷிகா வந்து ஃபுல்லாக ஆக்ஷனில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே பல பரிணாமங்களில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு ஹோம்லியான கேரக்டரா ஓகே சாய் தன்ஷிகா, பேராண்மையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக, ஒரு மாதிரி ரசிக்கக்கூடிய ஆட்டிடியூடாக, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்கும்பொழுது சாய் தன்ஷிகாவை யோகிடாவில் நாங்கள் எப்படி ஒரு எதிர்பார்க்கலாம்? என்ன ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வரலாம்? ஒன்றும் இல்லை, இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல கரேஜியஸான ஒரு முயற்சி. எஃபர்ட் போட்டிருக்கோம், இதில் ஒரு ஐடியா போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு பெண்களுக்கு பயங்கரமாக ஒரு எம்பவரிங்காக ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக இருக்கும். அதான் ஜென்ரலாக ஒரு ஜெண்டர் பேஸ் பண்ணும்போது ஒரு ஃபீமேலை வந்து எப்போவுமே ஒரு வீக்கர் பார்க்குறது வந்து இட்ஸ் ஒரு ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். அவளுக்கு ஒரு சொசைட்டிக்கல் ப்ரெஷரில் அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுலேருந்து எப்படி ஷி கம்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்றது, அதுக்கப்புறம் ஹவு ஷி வின்ஸ் இட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவாக தான் இருக்கும் யோகிடா. ஓகே, அண்ட் ஐம் ஷூர் எவ்ரி உமன் வில் லைக் இட். ஓகே, ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி விஷால் சாருடைய 10 டாப் மூவிஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் இது. ஃபஸ்ட்டு துப்பறிவாளன், ஃபோர்த்து துப்பறிவாளன். அடுத்து பாண்டிய நாடு, ஃபஸ்ட்டு. என்னங்க அடுத்து இதுவே கேட்காம. அடுத்து திமிரு, தேர்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்களே பாண்டிய நாடு டக்குன்னு கண்ணு, ரொம்ப பிடிக்கும். ஓகே, தாமிரபரணி 5th. நான் சிகப்பு மனிதன் 7th ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? 7th. ஓகே, அவன் இவன் 3rd கொடுக்கலாம். 3rd ஆல்ரெடி நம்ம வந்து திமிருக்கு கொடுத்துட்டோங்க. சரி, ஓகே, 6th வச்சுக்கோங்க. 6th. ஓகே, செல்லமே 2nd. ஓகே, சண்டைக்கோழி
ஐயோ ஆக்சுவலாக அதுக்கு தான் அந்த ஸ்பேஸே விட்டாங்க. சண்டைக்கோழி மேலே தான் இருந்திருக்கணும். சரி ஓகே 6th 7th 7th கொடுத்தாச்சு, 6th 6th கொடுத்தாச்சு, அவன் 5th கொடுத்துட்டேன். 5th கொடுத்தாச்சு. சரி 8th வேற என்ன இருக்கு ஆப்ஷன்? 9th 10th தான் இருக்கு. மார்க் ஆண்டனி. ஐயோ ஃபர்ஸ்ட் அது ஓகே 9th. மார்க் ஆண்டனிக்கு 9th. இல்லை அது ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம். ஓகே அயோக்கியா 3rd 4th கூட கொடுக்கலாம். அயோக்கியாவும் சூப்பர் ஃபிலிம். ஆனா ஆப்ஷனே இல்லை, நம்மகிட்ட 10வது இடம் தான் இருக்கு. ஓகே, இந்த ரேங்கிங்கை தாண்டி நான் சொன்ன இத்தனை படங்கள்ல உங்களுக்கு வந்து ஃபேவரட் படம்னா என்ன படம்? செல்லமே. செல்லமே இல்லை, நான் நிஜமாவே ஓகே நீங்கள் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுப்பாங்கன்னு தான் நிஜமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஓகே செகண்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால் மன திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு போய் நிற்கணும். வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திப்போம். இந்த ஒரு நேர்காணலுக்கு தொடர்ந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கு நான் உட்காந்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவுமே ஒரு மெனக்கடலாக தான் பார்க்குறேன். இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்காக ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.